வணக்கம். ஸ்ரீ பேக்காட்டு கருப்பண்ணனை வணங்கி ஜோதிடத்தோட வரலாற்றை பற்றி பார்ப்போம். நிலா பூமியை சுற்றி வரத்துக்கு 30 நாட்கள் எடுத்துக்கும். அதே போல் சூரியனை பூமி சுற்றி வரத்துக்கு ஏறத்தாழ 365 நாள் எடுத்துக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். கிமு 3000 வாழ்ந்த பாபிலியோனர் மக்கள்கள் பூமி சூரியன்கிட்டேருந்து கதிர்வீச்சை வாங்கி தான் இயங்குது, அதனால தான் பருவ மாற்றங்கள் நிறைய நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டவங்க, மக்களாகப்பட்ட நம்மளும் ஏதோ கதிர்வீச்சுகளை வாங்கி தான் இயங்குறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டவங்க, நிலா பூமியை சுற்றி வரக்கூடிய 30 நாட்களையும் நோட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி நோட் பண்ணி தனது 360 கோணத்தில் உருவாக்கப்பட்டது தான் 12 ராசிகள். ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் 3 நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் எப்போ சஞ்சாரிக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா, இந்த நட்சத்திரத்தில் இந்த குழந்தை பிறந்தா இப்படி தான் இருக்கும் அப்படின்றத அவங்க ஓலைச்சுவடியில் நிறைய எழுத ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு முழு பௌர்ணமி, முழு அமாவாசை இந்த தினங்களில் என்ன மாதிரி மாற்றங்கள் உலகத்தில் நிகழுது அப்படின்றத கணக்கிட ஆரம்பித்தாங்க. இது பிற்கால சங்கதிகளுக்கு உபயோகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதுக்கு ஜோதிடம் அப்படின்ற ஒரு பேர் வச்சாங்க. ஜோதிடம் அப்படின்றதுல ஜோதி அப்படின்றது விளக்க குறிக்கும். இருளாக இருக்கக்கூடிய இடத்தையும் தனது ஒளியை கொடுத்து சுபத்துவமாக ஆக்கிறது தான் விளக்கோட தன்மை. கிமு 5ஆம் நூற்றாண்டில் தான் கிரேக்கியர்கள் மற்றும் இந்தியர்களுக்கு ஜோதிடம் அப்படின்றதுனா என்னன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுது. நம்ம முன்னோர்கள் தான் 9 நவகிரகத்தை கண்டுபிடிச்சாங்க. அதற்கான ஆதிபத்தியம் மற்றும் காரகத்துவங்களாம் நம்ம முன்னோர்கள் தான் கொடுத்தாங்க. ஸோ இப்படி தான் ஜோதிடம் அப்படின்றது உருவானுச்சு.